ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் கே. தீபக் குமார், பி. ஸ்ரீநித்யா, வி. ஆர். ஜெயரக்ஷா, டி. சபிதா, எஸ். ஜாஸ்மின், ஜே. நந்தினி. ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள், விவசாயம், பிராந்திய கிராமப்புற வங்கிகள், உயர்கல்வி பற்றிய தகவல்கள், தொழில்துறை பற்றிய தகவல்கள் மற்றும் பல்வேறு சுவையான தகவல்களையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு அணிக்கும் முறையாக ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். ஏ அணி. I'm Deepak Kumar from Anna Nagar. I have completed my graduation from BE Mechanical Engineering, Anna University, Coimbatore, and I'm currently pursuing UPSC. நீங்கள்? Myself Srinithya from Chennai, and I'm doing my graduation in BCom LLB Honors. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பி அணியினர்? வணக்கம், என் பேர் ஜெயரக்ஷா. ஐம் ஃப்ரம் சென்னை. நான் இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கம்மா? This is Savitha from Ayappandangal. I have completed my BCom. Now I'm doing ACCA. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சி அணியினர்? ஐம் நந்தினி ஃப்ரம் அண்ணா நகர். நான் மதுரை லேடிடோ காலேஜில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள்? Good morning all. I am Odelia Jasmine from Anna Nagar. I have completed my BCom from Women's Christian College, Chennai. Currently preparing for UPSC examination. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருடைய முயற்சிகளும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நேராக நிகழ்ச்சிக்கு போகலாமா? நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று. இந்த முதல் சுற்று ஒரு விரிவாக்கம். நான் ஒரு அப்ரிவேஷன் சொல்வேன், நீங்கள் விரிவாக்கம் என்னன்னு சொல்லணும். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. RRB இதன் விரிவு என்ன? இது ஒரு வங்கி சம்பந்தப்பட்ட ஒரு அப்ரிவேஷன். RRB ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். மிகச் சரியான விடை, ரீஜனல் ரூரல் பேங்க். நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியை ரொம்ப அழகாக சொல்லி ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பாராட்டுதல்கள். ரீஜனல் ரூரல் பேங்க் எனப்படும் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் கிராமப்புற இந்தியாவிற்கான சிறப்பு வங்கிகளாக இவை செயல்படுகின்றன. சிறு விவசாயிகள், கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு கடன் மற்றும் வங்கி சேவைகளை இவ்வங்கிகள் வழங்குகின்றன. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் இவ்வங்கிகள் பேருதவி புரிகின்றன. இப்போ அடுத்த கேள்வி போலாமா? பி அணியினருக்கு. ABSS இதன் விரிவாக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். அம்ரித் பாரத் சேஷன் ஸ்கீம். மிகச் சரியான விடை. பி அணியினரும் மிகச் சரியாக சொல்லி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பாராட்டுதல்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணிக்கு போலாமா? PMDDKY. PMDDKY சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பாப்புலரான ஸ்கீம். சரி, இப்பொழுது வாய்ப்பு ஏ அணியினருக்கு. பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? ஜிஎஸ்டி பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள், கிராஃப் புத்தகங்கள், பென்சில்கள், கலர் பென்சில்கள், அச்சடிக்கப்பட்ட நாட்டின் வரைபடங்கள், ஷார்ப்னர்கள் போன்றவைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விகிதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றன? நீங்கள் ஏ அணியினருக்கு இந்த கேள்வி. 12 to 0. மிகச் சரியான விடை. பாராட்டுதல்கள். உங்கள் கரவொலியை அவருக்கு பரிசாக தாருங்கள். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு.
திருத்தி அமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி விகிதங்களின்படி சைக்கிள்களின் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளன? சைக்கிள் ரொம்ப முக்கியமானது இல்லையா? குழந்தைகளுக்கு, வயதானவர்கள்லாம் நிறைய சைக்கிள் பயிற்சியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக வேண்டி சைக்கிளுடைய வரி விகிதம் எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது? எதுலேருந்து எதாவது குறைச்சிருக்காங்க? From 12 to 5%. மிகச் சரியான விடை. 12% 5% மாற்றப்பட்டிருக்கிறது. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தனிநபர் காப்பீட்டிற்கு செலுத்தப்படும் பிரீமியம் தொகைக்கான ஜிஎஸ்டி வரி விகிதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? இந்த கேள்வி சி அணிக்கு. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் 18% to 0%. மிகச் சரியாக துல்லியமாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது ஒரு பொது சுற்று, பொது தகவல்கள். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்த நிதிநிலை ஆண்டில் மொத்தம் எத்தனை வந்தே பாரத் ரயில்களை வரும் ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தவும் உற்பத்தியினை தொடங்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளோ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க? இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு இலக்கு சொல்லியிருக்காங்க. 800 by 2030. இல்லை, தவறான விடை. நீங்கள் பி அணியினர் 200 trains. சரியான விடை. அதை வரும் ஆண்டுகளில் நிறைவேற்ற ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மொத்தமாக 200 ட்ரெயின்றது சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்கள் முறையிலே வருகின்றது. பல்ஸ் போல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பருப்பு களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? அதாவது மிக அதிகமாக பருப்பு விளைச்சல் எந்த மாநிலத்திலிருந்து கிடைக்கிறது? இது பி அணிக்கு. பல்ஸ் போல் ஆஃப் இந்தியா. ராஜஸ்தான். இல்லை, தவறான விடை. நீங்கள் சி அணியினர் மத்திய பிரதேசம் மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். மத்திய பிரதேசத்தில் 2023-24 படி 61.8 லட்சம் டன்கள் பருப்பு பயிரிடப்பட்டு உற்பத்தியானது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் எந்த இடத்தில் உள்ளது? ரொம்ப முக்கியமானது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங்கிறது. பெருங்குடி ரொம்ப சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். சென்னையில் பெருங்குடியில் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் இருக்கின்றது. பொருள்களை தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும், ஏற்றுமதி பொருள்களை பாதுகாப்பாக தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும், பேக்கிங் தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை அளிப்பதற்கும், பேக்கிங் பொருள்களின் தரத்தை சரிபார்க்கவும், பேக்கிங் தொடர்பான படிப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கவும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மும்பையை தலைமையிடமாக கொண்டு விளங்கும் இது சென்னை, கொல்கத்தா, புதுடெல்லி, ஹைதராபாத், அகமதாபாத் போன்ற நகரங்களில் செயல்படுகிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது ஒரு முக்கியமான சுற்று. ரீஜனல் ரூரல் பேங்க். நம்ம முதல் சுற்றில் பார்த்தோம் இல்லையா, ரீஜனல் ரூரல் பேங்க். அதை பற்றி நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. பிராந்திய கிராமப்புற வங்கிகள், அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் இல்லையா, பிராந்திய கிராமப்புற வங்கிகளின் மூலதனம் எந்த 3 அமைப்புகளுக்கு இடையே பிரிக்கப்பட்டிருக்கிறது? த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க். Central government 50%, state government 15%, சொல்லுங்க. and sponsored bank is 35%. சூப்பர், எக்ஸலண்ட் ஆன்சர். ஏ அணிக்கு பாராட்டுதல்கள். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அதாவது ஸ்பான்சர் பேங்க்ன்றது ஒரு பொதுத்துறை வங்கி. மத்திய அரசு 50%, ஒரு பொதுத்துறை ஸ்பான்சர் வங்கி 35%, ஆர்ஆர்பி செயல்படும் மாநில அரசு 15%. அது எந்த மாநிலத்தில் இருக்கோ அந்த மாநிலம் 15%. ஆக மொத்தம் 100% மூலதனம் இதில் இருக்கிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க ஏ அணியினர். இப்ப அடுத்த பி அணியினர். தற்பொழுது இந்தியாவில் மொத்தம் எத்தனை பிராந்திய கிராமப்புற வங்கிகள் உள்ளன? How many regional rural banks are in India? 28. ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. பி அணியினருக்கும் பாராட்டுதல்கள். 10 முழு மதிப்பெண்கள். இவை நாடு முழுவதும் 700 மாவட்டங்களில் சுமார் 22,000க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் செயலாற்றி வருகிறது. இப்போ சி அணியினர், நீங்களும் முழு மதிப்பெண் வாங்குவீங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா கேளுங்க. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பிராந்திய கிராமப்புற வங்கியின் பெயர் என்ன? தமிழ்நாடு கிராம பேங்க். அவ்வளோதான், சிம்பிள். தமிழ்நாடு கிராம பேங்க். ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. சி அணியினருக்கும் 10 முழு மதிப்பெண்கள்.
தமிழ்நாடு கிராம வங்கி. இந்த வங்கி பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி ஆகிய வங்கிகள் இணைக்கப்பட்டு ஏப்ரல் 1, 2019 அன்று தமிழ்நாடு கிராம வங்கியாக உருவாக்கப்பட்டது. இப்போ அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 4 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 35 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 35 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 35 பாயிண்ட்ஸ். 4 சுற்றுகளுடைய முடிவில் எல்லாருமே தலா 35 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இது அப்படியே தொடரணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இதுவும் ஒரு பிராந்திய கிராம வங்கி பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. நல்லா கேளுங்க. இந்தியாவில் உள்ள பிராந்திய கிராமப்புற வங்கிகள் ஒட்டுமொத்த வங்கி விதிமுறைகள் மற்றும் கொள்கைகளுக்காக இந்திய ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த வங்கிகள் கிராமப்புற கவனம் செலுத்துவதற்காக யாரால் மேற்பார்வையிடப்படுகிறது? சூப்பர்விஷன் யார் பண்றது இந்த வங்கிகளை? நபார்ட். ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன், நபார்டு. ரொம்ப சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நபார்டு எனப்படும் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எனப்படும் தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கியால் மேற்பார்வையிடப்படுகிறது. சரிங்களா? அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தமிழ்நாடு கிராம வங்கி, தமிழ்நாடு கிராமா பேங்க், இதன் தலைமையகம் எந்த நகரத்தில் உள்ளது? சேலம். சேலம். ரொம்ப சரியான விடை. சேலம் நகரத்தில் தான் தமிழ்நாடு கிராம வங்கியின் தலைமையகம் உள்ளது. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பிராந்திய கிராமப்புற வங்கியான தமிழ்நாடு கிராம வங்கி எந்த பொதுத்துறை வங்கியால் ஸ்பான்சர் செய்யப்பட்டுள்ளது? இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க். ரொம்ப சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போறோம். இது ஒரு உயர்கல்வி பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற பிரிவின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களில் ஏதாவது 2 சொல்லவும். இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் நிறைய நிறுவனங்களை மத்திய அரசாங்கம் தரம் பிரிச்சிருக்கு. அதுல 2 மட்டும் சொல்லுங்க. பொதுவான பேர் சொன்னா கூட பரவாயில்ல. IIT மெட்ராஸ், IIM அகமதாபாத். இல்லை, அதாவது ஐஐடினாலே போகிறோம், எல்லா ஐஐடியும் அது வந்துடும். சரிங்களா? ஐஐடி சரியான விடை. அப்புறம் IIM அகமதாபாத்னு சொன்னீங்களா? IIMனு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. சரியில்லை, நோ ப்ராப்ளம். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். IITs, AIM, எய்ம்ஸ், அப்புறம் IIMs, NITs, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதுக்கப்புறம் IIITs, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இவை அனைத்தும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கீழ் வருகின்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு போலாமா? நல்லா கேளுங்க கேள்விய. இந்திய இளைஞர்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தை தெரிந்து கொள்வதற்கும் ஏற்றுமதியை உயர்த்துவதற்கு இந்திய இளைஞர்களை தயார்படுத்தவும் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்வதற்கும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் எனப்படும் இந்திய பன்னாட்டு வர்த்தக கழகம் இந்தியாவில் எந்தெந்த நகரங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன? சொல்லுங்க. 2 சொல்லுங்க, பரவாயில்ல. டெல்லி, கொல்கட்டா, காக்கிநாடா. டெல்லி, கொல்கட்டா சரியான விடை. காக்கிநாடாவும் சரியான விடை. குஜராத்தில் காந்திநகர்ன்ற இடத்துலையும் இருக்கு. ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. 10 முழு மதிப்பெண்கள். புதுடெல்லி, கொல்கத்தா, காக்கிநாடா மற்றும் குஜராத்தில் காந்திநகர் பகுதியில் இது செயல்படுகிறது. இது MBA மற்றும் MA பொருளாதாரம் பட்டப்படிப்புகளையும் மற்றும் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட பல்வேறு படிப்புகளையும் வழங்குகிறது. புதுடெல்லியை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வரும் இக்கழகங்களில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். 1963ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன? அவை யாவை? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன? அவை யாவை? 2 இருக்கு. ஒன்று சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர், செகண்ட் ஒன் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க சி அணியினருக்கு. 10 முழு மதிப்பெண்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் மற்றும் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை. இது செம்மஞ்சேரி உத்தண்டி என்ற பகுதியில் இருக்கின்றது. சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இதுவும் ஒரு உயர்கல்வியை பற்றிய ஒரு சுற்று தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. IIIT அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது தமிழகத்தில் எங்குள்ளது?
காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ரொம்ப சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களையும் உயர்கல்வி நிறுவனங்களையும் பல்வேறு அடிப்படைகளின்படி தரம் பிரித்து தரவரிசை பட்டியலை வெளியிடும் மத்திய அரசு நிறுவனம் எது? NIRF. அதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். எக்ஸலண்ட். NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு ரொம்ப சிம்பிளான கேள்விதான். IIM என்று வழங்கப்படும் இந்திய மேலாண்மை கழகம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் உள்ளது? திருச்சி. ரொம்ப சரியான விடை. IIM தமிழ்நாட்டில் திருச்சியில தான் இருக்கு. நாட்டில் மொத்தம் 21 IIMகள் உள்ளன. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது ஒரு பொது சுற்று, சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. எந்தெந்த வகைப்பட்ட வங்கிகளில் ஜன்தன் கணக்குகளை துவக்கிக் கொள்ளலாம்? ஜன்தன் கணக்குகளை எந்தெந்த டைப் ஆஃப் பேங்க்ல ஓபன் பண்ணிக்கலாம்? நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் அண்ட் RRBs. நேஷனலைஸ்டு பேங்க் அண்ட் RRBs. நேஷனலைஸ்டு பேங்க் அண்ட் RRB சொல்லியிருக்கீங்க. சரியான விடை. இது இன்னும் கொஞ்சம் விட்டு போயிருக்கு. அதை நீங்க பி அணியினர் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் பி அணியினர். NBFCs. இல்ல. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சி அணியினர். தெரியலையா? நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஏ அணியினர். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அப்புறம் இன்னும் ஒன்னே ஒன்று விட்டுட்டீங்க. சரி, ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். நான் இப்ப முழுமையா சொல்லிடுற ஒரு வாட்டி. பொதுத்துறை வங்கிகள் 1, தனியார் வங்கிகளிலும் இதை தொடங்கிக் கொள்ளலாம் 2, பிராந்திய கிராமப்புற வங்கிகள் ரீஜனல் ரூரல் பேங்க், அப்புறம் கடைசியா கிராமப்புற மற்றும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளிலும் இந்த கணக்குகளை தொடங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவின் அயல்நாட்டு வர்த்தகத்தில் கப்பல் போக்குவரத்தின் மூலம் எவ்வளவு சதவீதம் நடக்கிறது? பை வேல்யூ அண்ட் பை வால்யூம் ரெண்டுமே சொல்லணும். அதுதான் முக்கியமான நமக்கு வர்த்தகத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. வால்யூம் 95, வேல்யூ 17%. வாவ், சூப்பர்ப், எக்ஸலண்ட் ஆன்சர். 70% பண மதிப்பின் மூலமாகவும் அளவின் மூலமாக 90% கப்பல் போக்குவரத்து மூலம் வணிகம் நடக்கிறது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பை வேல்யூ 70%, பை வால்யூம் 95%. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினுக்கு ரொம்ப முக்கியமான கேள்விமா இது. சென்னை மற்றும் அதன் அருகே மொத்தம் எத்தனை துறைமுகங்கள் உள்ளன? 3. அது என்னன்னு சொல்ல முடியுமா? சென்னை போர்ட் அத்தாரிட்டி, அப்புறம் காமராஜர் போர்ட் எண்ணூர் போர்ட்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்புறம் 3வது காட்டுப்பள்ளி. ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சென்னை துறைமுகம், எண்ணூர் காமராஜர் துறைமுகம், காட்டுப்பள்ளி துறைமுகம். சென்னை துறைமுகம் இந்தியாவின் 2வது பெரிய கண்டெய்னர் ஹேண்ட்லிங் துறைமுகமாகும். காமராஜர் எண்ணூர் துறைமுகம் எண்ணூரில் அமைந்துள்ளது. இத்துறைமுகத்தில் மோட்டார் கார்கள் மற்றும் நிலக்கரி அதிக அளவில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகின்றன. காட்டுப்பள்ளி துறைமுகம் தனியார் துறைமுகமான இத்துறைமுகத்தில் மோட்டார் வாகனங்கள், கண்டெய்னர்கள் கையாளப்படுகின்றன. இப்போ அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 8 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 75 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 75 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 75 பாயிண்ட்ஸ். 8 சுற்றுகள் முடிவிலே மறுபடியும் 3 அணிகளும் ஒரே நிலையிலே இருக்கின்றார்கள். சம அளவிலே மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். எல்லோருமே தலா 75 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவோமா? இந்த சுற்று தொழில் பற்றிய ஒரு சுற்று, ரொம்ப முக்கியமான ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. புகழ்பெற்ற முத்ரா கடன் எனப்படும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் எந்த பிரிவினருக்காக செயல்பட்டு வருகிறது? இந்த கேள்வி ஏ அணிக்கு. ஃபார் விமென்ஸ். இல்ல, தவறான விடை. பி அணிக்கு போலாம். நீங்க சொல்லுங்க. MSMEs. அவ்வளவுதான், சிம்பிள் ஆன்சர். MSMEக்கு தமிழ்ல சிறு குறு மற்றும் மத்திய தர தொழில் முனைவோருக்காக இத்திட்டம் நடைமுறையில் உள்ளது. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் கடன் பெறும் அளவின் அடிப்படையில் உள்ள புகழ்பெற்ற 3 முக்கிய பிரிவுகள் எவை? கிஷோர், தருண், சிசு. 3 சரியான விடை. சிசு, கிஷோர், தருண். இதில் சிசு என்பதில் 50,000 வரை
கடன் பெறுவதற்கு சிசு என்றும், 50,000 5 லட்சம் வரை கடன் பெறுவதற்கு கிஷோர் என்ற பெயரும், 5 லட்சத்துக்கு மேல் 10 லட்சம் வரை தருண் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு ரொம்ப முக்கியமான கேள்விமா இது. புகழ்பெற்ற PLI ஸ்கீம் எனப்படும் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் எந்த வருஷம் அது தொடங்கினாங்க? 2025. தவறான விடை. முன்னாடியே இருக்கே அது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏ அணியினர் 2020. 2020 மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இது 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் 16 துறைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று ஒரு விவசாயம் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. கிராமப்புறத்தில் வாழும் ஏழை குழந்தைகள் தங்கி பயிலும் பள்ளிகளுக்கு என்ன பெயர்? தங்கி பயிலும் பள்ளிகளுக்கு என்ன பெயர்? நவோதயா வித்யாலயா பள்ளிகள். ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நவோதயா வித்யாலயா பள்ளிகள். இப்பள்ளிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு அளிக்கப்படுகிறது. நவோதயா வித்யாலயா சமிதி என்ற அமைப்பினால் நிர்வகிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 650க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நாடு முழுவதும் இயங்குகின்றன. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நடப்பு நிதியாண்டில் விவசாய உற்பத்தி எவ்வளவு மில்லியன் டன்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? நடப்பு நிதியாண்டில் விவசாய உற்பத்தி எவ்வளவு மில்லியன் டன்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? நம்ம நாட்டினுடைய விவசாயத்தினுடைய அளவு தெரியணும் இல்லையா? எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு வருஷமும் ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் என்ன இலக்கு? 2024, 25, 26க்கு. நீங்கள் சி அணியினர் 57. இல்லை மில்லியன் டன்ஸ்ன்றீங்களா? இல்லை அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம். நீங்கள் 357. 357 மில்லியன் டன் சொல்கிறீங்க. ஒரு 5 மதிப்பெண்கள் நான் தரேன். பட் இருந்தாலும் அது துல்லியமான விடை இல்லை. 5 மதிப்பெண்கள் உங்களுக்கு தரேன். நான் ரொம்ப க்ளோஸாக தான் வந்திருக்கீங்க. 362.96 மில்லியன் டன்கள் தான் இந்திய விவசாய உற்பத்திக்கு இந்த ஆண்டு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் ஆண்டில் விவசாய உற்பத்தி 353.96 மில்லியன் டன்களாக இருந்தது. அப்பொழுது இலக்கு 341.55 மில்லியன் டன்களாக இருந்தது. ஸோ 341.55 மில்லியன் டன் என்கின்ற இலக்கை தாண்டி 353.96 என்ற நிலையை நாம் அடைந்தோம் சென்ற ஆண்டு. இந்த ஆண்டும் நம்முடைய இலக்கான 362.96 என்பதை நாம் அதற்கு அதிகமாக செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா? சி அணியினருக்கு. நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் எனப்படும் தேசிய இயற்கை மற்றும் இயற்கை வேளாண்மை மையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? காசியாபாத், உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார். கசியாபாத் உத்தரப்பிரதேசத்தில் டெல்லிக்கு அருகாமையில் உள்ளது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. நல்லா கேளுங்கம்மா. இந்தியாவின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், இணைப்பை அதிகரித்தல் மற்றும் தளவாட செலவுகளை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட திட்டத்தின் பெயர் என்ன? இத்திட்டம் சாலைகள், ரயில்வே நிலையங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் போன்ற பல்வேறு போக்குவரத்து துறைகளை ஒன்றிணைக்கும் ஒரு தேசிய திட்டமாகும். இந்த திட்டத்துக்கு பேர் என்ன? PM கதி சக்தி. PM கதி சக்தி. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்த திட்டத்தின் மூலம் விநியோக சங்கிலியை மேம்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சியை தூண்டுதல், உற்பத்தி துறைக்கு போட்டித்தன்மையை வழங்குதல் போன்ற நன்மைகள் கிடைக்கும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. மிஷன் சக்தி என்பது எதை குறிக்கிறது? மிஷன் சக்தி. விமன் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட். என்னங்க? விமன் சேஃப்டி எம்பவர்மெண்ட். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. விமன் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட். பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் சம உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்றவைகளை உள்ளடக்கிய திட்டமே மிஷன் சக்தி ஆகும். இவ்வாண்டு நிதிநிலை அறிக்கையில் சுமார் 3150 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சி அணிக்கு. EDAKIL EDAAKHIL என்னும் இணையதளம் யாருக்காக உருவாக்கப்பட்ட இணையதளமாகும்? EDAKIL.
ஓல்ட் ஏஜ் பீப்புள். இல்ல நீங்கள் ஏ அணியினர் Consumer protection. எக்ஸலன்ட். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, பாராட்டுதல்கள். இது நுகர்வோர் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளமாகும். இது நுகர்வோர்கள் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் புகார்களை பதிவு செய்யவும் அதனை கண்காணிக்கவும் இந்த இணையதளம் பயன்படுகிறது. இது நுகர்வோர் குறை தீர்க்கும் முறையை எளிதாக்கவும் திறமையானதாக்கவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் ஆக்குகிறது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்றும் ஒரு உயர்கல்வியை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஒரு கல்வி நிறுவனம் அதன் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்காக பல்கலைக்கழக மானியக் குழுவின் அங்கீகாரம் பெற்று ஒரு பல்கலைக்கழகத்தின் தகுதியுடன் தன்னாட்சி பெறும்பொழுது அக்கல்வி நிறுவனங்களை எப்பெயரால் அழைக்கிறோம்? கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கென்று பட்டப்படிப்புகள் மற்றும் பட்ட மேற்படிப்புகளை வழங்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. இந்த நிறுவனங்களை எந்த பெயரால் அழைக்கின்றோம்? Deemed university. டீம்டு யூனிவர்சிட்டி ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நல்ல கேளுங்கம்மா. இந்தியாவின் முதல் டீம்டு யூனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகம் எங்குள்ளது? எந்த பல்கலைக்கழகம்? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்கள், நம்முடைய பாராட்டுதல்கள். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு. இதற்கு 1958ஆம் ஆண்டிலேயே மே மாதம் 12ஆம் தேதி அன்று இந்த நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட்டது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. NIT என்று வழங்கப்படும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவில் மொத்தம் எத்தனை உள்ளது? மத்திய அரசால் நடத்தப்படும் இவை தரமான பொறியியல் படிப்பையும் ஆராய்ச்சி படிப்புகளையும் வழங்கி வருகிறது. NIT மொத்தம் எவ்வளவு இருக்கு இந்தியாவில்? 31. நீங்கள் ஏ அணியினர் 32 தான் சரியான விடை. 32 சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ நம்ம அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 12 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 125 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 110 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 85 பாயிண்ட்ஸ். A டீம் 125 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை B வித் 110 பாயிண்ட்ஸ். இப்போ டை முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஏ 125 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பி அவர்களுக்கு அருகாமையிலே 110 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். சி 85 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 4 சுற்றுகள் தான் இருக்கிறது. நீங்கள் இந்த 4 சுற்றுகளிலே எப்படி மதிப்பெண்கள் வாங்குறீங்கன்றதை பார்த்துருவோம். இப்போ அடுத்த சுற்று பொது சுற்று, பொதுவான தகவல்களை பற்றிய ஒரு சுற்று. ஏ அணிக்கு முதல் கேள்வி. மாணவர்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஆசிரியர் போன்ற சமுதாயத்தின் அங்கத்தினர்கள் வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்து பயன்பெற பிரதமர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? One nation, one subscription. எக்ஸலண்ட். ONOSன்னு சொல்லுவாங்க. ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு நாடு ஒரு சந்தா. மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஏ அணியினர். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்து பி அணிக்கு. உலகமே வியக்கும் வண்ணம் முன்னேற்றம் கண்டுள்ள டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2015. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 1/7/2015 அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. காகிதமற்ற ஒரு கட்டமைப்பையும் சமுதாயத்தை வளர்க்க இத்திட்டம் பாடுபடுகிறது. கிராமப்புறங்களில் இணைய வசதியை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? இதோட முன்ன பேர் CVETன்னு சொல்லுவாங்க, சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி டெக்னாலஜி. இப்போ அதுக்கு பேர் மாற்றப்பட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. அது இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? இந்த கேள்வி சி அணி. முயற்சி பண்ணுங்க. ஏ அணி நீங்க சொல்லுங்க. சென்னை. ரொம்ப சரியான விடை, சென்னை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். சென்னை தான் நிறைய விண்ட் எனர்ஜியினுடைய பங்களிப்பு இருந்தது. ஸோ இது 1998ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது சென்னையில் பள்ளிக்கரணை பகுதியில் வேளச்சேரி தாம்பரம் நெடுஞ்சாலையில் உள்ளது. காற்றாலை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்நிறுவனம் செய்வதோடு காற்றாலை உற்பத்தியாளர்களுக்கும் பேருதவி செய்கிறது. இது காற்றாலை பரிசோதனை நிலையம் ஒன்றையும் கயத்தாறுவில் நிர்வகித்து வருகின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று இளைஞர்களுடைய பயிற்சி பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் இதன் தென் பிராந்திய அலுவலகம் சென்னையில் உள்ளது. அது சென்னையில் எங்குள்ளது? நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் இதன் தென் பிராந்திய அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. எந்த இடத்துல இருக்கு சென்னையில? தரமணி. ரொம்ப சரியான விடை. எந்த கேம்பஸ்ல இருக்கு சொல்ல முடியுமா? பரவாயில்ல, தரமணி சரியான விடையை சொல்லியிருக்கீங்க.
ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சிஐடி கேம்பஸில் இருக்கு, தரமணியில் சிஐடி கேம்பஸில் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பிராந்திய அலுவலகம் உள்ளது. இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு, நல்லா கேளுங்கம்மா. நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் எனப்படும் பயிற்சியானது பொறியியல் பட்டதாரிகள், பொறியியலில் டிப்ளமோ பட்டம் பெற்றவர்கள் மற்றும் ஒகேஷனல் சர்டிபிகேட் ஹோல்டர்ஸ் ஆகியவர்களுக்கு தொழிலகங்களில் 6 மாதம் முதல் 1 வருடம் வரை பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் உதவித்தொகையும் வழங்கப்படும். இதற்காக இவ்வாண்டு 1178 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய உதவியை பெறுவதற்கு எந்த போர்ட்டலை அவர்கள் அணுக வேண்டும் இளைஞர்கள்? apprenticeshipindia.government.in. சரியான விடை இல்லை, அது நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சி அணியினர் nats.education.government.in. NATS NATS போர்ட்டல் மிகச் சரியாக சி அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. பிஎம்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் எனப்படும் பிரதமரின் பயிற்சி திட்டத்தின் மூலம் இந்தியாவில் சிறந்த 500 நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் பயிற்சிகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் எத்தனை இளைஞர்கள் பயன்பெற உள்ளனர்? 1 crore. 1 கோடி இளைஞர்கள் பயன்பெற இருக்கின்றார்கள். மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு ஆண்டு ஒரு நிறுவனத்தில் பயிற்சி அளிக்கப்படும். விரிவான பயிற்சி வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் இந்திய இளைஞர்கள் தொழில்துறை சார்ந்த திறன்களுடன் மேம்படுவதை இலக்காக இத்திட்டம் கொண்டுள்ளது. இது வங்கித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, உற்பத்தித்துறை, மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் என்று பல்வேறு துறைகளில் இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனங்கள் இளைஞர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? விவசாயம் சார்ந்த ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. வேளாண் துறையை சார்ந்த சதி என்னும் இணையதளம் எதை பற்றியது? Seed authentication, traceability and inventory something. எக்ஸலண்ட். சீடு பற்றி அதனுடைய ட்ரேசபிலிட்டி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். சதி என்னும் இணையதளம் விதை உற்பத்தி முதல் சான்றளிப்பு, உரிமம், இருப்பு மற்றும் விற்பனை வரை விதை வாழ்க்கை சுழற்சியை முழுமையாக நிர்வகிக்க உதவுகிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு போலாம். இந்தியாவில் மண்டிகள் எனப்படும் சந்தைகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் பல்வேறு விளைபொருட்களை அகில இந்திய அளவில் எலக்ட்ரானிக் முறையில் வர்த்தகம் செய்வதற்கு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இணையதளத்தின் முகவரி என்ன? www.enam.gov.in. எக்ஸலண்ட் ஆன்சர். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதில் நாம் என்பது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் என்பதாகும். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. சௌபாக்யா யோஜனா என்னும் திட்டம் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது? சௌபாக்யா யோஜனா. எலக்ட்ரிசிட்டி, அர்பன் அண்ட் ரூரல் பிளேஸில் எலக்ட்ரிசிட்டி இல்லாத வீட்டில். சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். மின்சாரம் அல்லாத அல்லது மின்சாரம் இல்லாத அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் நகரில் நலிந்து வாழும் வீடுகளுக்கும் மின்வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இப்போ நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இது நாட்டின் முதன்மையான நிறுவனங்களில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முனைவர் பட்டங்களுக்கு மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு சிறந்த திறமையான இளைஞர்களை ஈர்ப்பதற்காக இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டமாகும். இந்தியாவில் ஆராய்ச்சியின் தரத்தை மேம்படுத்துவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ரூபாய் 70,000 தொடங்கி 80,000 வரை அளிக்கப்படுகிறது. இதை தவிர உபகரணங்கள் மற்றும் மென்பொருள்கள் வாங்குவது, தேசிய சர்வதேச பயணம் போன்றவற்றிற்கு ஆண்டுதோறும் ரூபாய் 2 லட்சம் வரையும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் பெயர் என்ன? PM fellowship program. PM ஃபுல்லாக சொல்லுங்க. PM அஜய். இல்லை நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியுமா? ஃபெலோஷிப்ன்றது சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு வார்த்தை விட்டு போச்சு. நீங்கள் சி அணியினர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். சரிங்களா? PMRF எனப்படும் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம் எனப்படும் பிரதமரின் ஆராய்ச்சி ஃபெலோஷிப் திட்டமாகும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இன்ஸ்பயர் என்னும் திட்டம் யாருக்கானது? இன்ஸ்பயர் என்னும் திட்டம் யாருக்கானது? Students and scientific researchers. சரியான விடை. பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளை தொடர திறமையான இளைஞர்களை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டதாகும். இன்ஸ்பயர் என்பது இன்னோவேஷன் இன் சயின்ஸ் பர்சியூட் ஃபார் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச் என்பதாகும்.
இப்போ அடுத்த கேள்வி இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. நல்ல கேளுங்க. இத்திட்டம் பட்டியலின மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளின் உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. பட்டியலின மக்களின் பொருளாதார மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. ஆதர்ஷ் கிராமங்கள் எனப்படும் மாதிரி கிராமங்களை உருவாக்குதல், அவர்களுடைய வருமானம் பெருகும் திட்டங்களை வழங்குதல் மற்றும் பட்டியலின மாணவர்களுக்கு விடுதிகளை கட்டுதல் போன்றவைகள் இத்திட்டத்தில் அடங்கும். இத்திட்டத்தின் பெயர் என்ன? அந்த அப்ரிவேஷன் சொன்னா கூட போறோம். PM அஜய். PM அஜய் ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. PM அஜய், பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதவ் யோஜனா திட்டம். அதுதான் PM அஜய். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியினுடைய முடிவினை நாம் அறிவிக்க இருக்கின்றோம். 16 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 160 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 140 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 125 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 160 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 140 பாயிண்ட்ஸ். 160 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதல் இடத்தை பெறுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய கரவொலியை அவருக்கு பரிசாக தருவோம். அவர்களுக்கு அருகாமையில் 140 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் 2ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். நல்ல பல சுவையான தகவல்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நேயர்களுக்கும் நல்ல பல தகவல்களை எல்லாம் நம்மால் தெரிவிக்க முடிஞ்சது. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் K தீபக் குமார், B ஸ்ரீ நித்யா, VR ஜெயரக்ஷா, T சபிதா, S ஜாஸ்மின், J நந்தினி.